கொடுத்துட்டு இப்ப வாரேன் நடி. சரி அவ வரதான் நின்றுட்டு இருக்கேன். நாங்களும் அங்கதாங்க போறோம். எங்களையும் கூப்பிட்டுருந்தாவே அதான் காலையிலேயே போடணும்னு நினைச்சேன். போக முடியல. ஏதாவது வேலை பார்த்து கொடுக்கணும்னு நினைச்சோம். போவே முடியல. அதான் இப்ப சரி சீக்கிரம் போவேன்னு நின்றுட்டு இருக்கேங்க. சரி சரிட்டி நான் இந்த சுவாதி வித்துட்டு வர முடியாது பத்தியா கூட்டிட்டு வரணும்ட்டி. எட்டி கீழே குழுவு என்னாச்சு? இந்த வாட்டி இந்த குழுவு தொடங்கும்போது எங்களை கூப்பிடணும் நான் சொன்னோம்ல. ஏக்கா அன்னைக்கு 10 பேர் சேர்ந்து தொடங்கினோம்ல. அதில் 10,000 லோன் எடுத்திருக்கா. அதுவே இன்னும் அடைச்சி முடிக்கலாத. அடைச்சி முடித்தாதாங்க அடுத்த லோன் தருவாவோ. புதுசாக ஆரம்பிக்க முடியும். இனி குழுவை களைச்சிட்டு தான் முதலேருந்து ஆரம்பிக்கணும். 4-5 பேர் மறுபடியும் புதுசாக வாரேன் இருக்கா. அவள் எல்லாரையும் தான்க்கா சேர்க்கணும். சரி சரி போன வாட்டில நீ சொல்லாம கொள்ளாம ஆள் சேர்த்துட்ட. எவ்வளோ சங்கடமா இருந்துச்சு தெரியுமா? ஒரே ஊருக்குள்ள இருந்துக்கிட்டு இப்படி எல்லாம் செய்யலாமா? நாங்களும் தானே இருக்கோம். நாங்க என்ன துட்டு கட்டாம இருக்கோமா செய்யாம இருக்கோமா? இந்த லோன் ஏதாவது வந்தாதான் ஒத்தடிக்கு ஒரு பைசா கையில கிடைக்கும். இல்லைன்னா 5-10 சேர்த்து எப்போ சேர்க்கறது? இந்த லோன் வாங்கும்போது தான் 10,000-20,000 கையில் கிடைக்கும். ஏதோ ஒரு 1/2 கிராமோ 1/4 கிராமோ தங்க எடுத்து வீட்டில் வைக்க முடியும். இல்லைன்னா இந்த ஆம்பளைகளுக்கு கொண்டு வர காசை எப்படி சேர்க்க முடியும்? லோனுன்னா அப்பப்போ கட்டணும் தாங்கன்னு வாங்கி அடைச்சிடலாம். அது எப்படி போகுதுன்னே தெரியாது. அதுக்கு தம்பி குழுவில் சேரது. நீ என்னென்ன போன வாட்டி சொல்லாம கொள்ளாமல் நீ பாட்டுக்கு ஆளை சேர்த்துட்ட. ஏக்கா அது போன வாட்டி நிறைய பேர் கட்டாதையெல்லாம் இருந்தாலக்கா. நம்ம உமா வசந்தியெல்லாம் சரியாகவே துட்டு கட்டுறது கிடையாது. அதான் அவையிலெல்லாம் நீக்கி விடணும்னு அதிலே ஒரே பிரச்சனையாக கிடந்துச்சுக்கா. அவி எங்களை நீக்காமல் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்ட்டு இருந்தாவ. ஆனால் அந்த பிரச்சனையில் தாங்க இது எதையுமே நான் யோசிக்கலை. சரி கீதா நீ பேசிட்டு வாரியா? ஏக்கா நீங்களாம் வரும்போது சேர்ந்து வாங்கக்கா. நான் இப்போ எதுவும் செஞ்சு கொடுக்கேங்கா. அவைய ஒத்தையில் கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாவ. ஏதாவது செய்யணுமா என்ன ஏதுன்னு போய் கேட்குங்க. சரிட்டி பத்திமா நீ முன்ன போ. நாங்கள்லாம் ஒன்றா வரோம். கீதா நீ இவைய கூட வந்து என்ன? சரிட்டி. நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாதீக்கா. இந்த வாட்டி நான் குழு தொடங்கும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட சோதியக்காட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். நம்ம குழுவையும் பெருசு பண்ணும் பற்றியில ஒரு 10-15 பேராவது ஆக்கணும்க்கா. அப்போ தான் ஒரு நல்லா இருக்கும். குழு கூடதுக்கோ வைக்கிறதுக்கோ நல்லா இருக்கும். ஒரு 2 பேர் ஆள் லீவ் போட்டாலே அந்த குழுவே ஆள் இல்லாத மாதிரி தெரியுது. கொஞ்சம் நிறைய ஆட்களை சேர்த்தாதான் அப்படி நல்லா இருக்கும். நான் சொல்லணும் தாங்க இருக்கேன். இந்த வாட்டியில் சொல்லாமலாம் தொடங்க மாட்டேங்க்கா. நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. சரி டீ இந்த முனியம்மா அம்மாவை ஆஸ்பத்திரியில் கிடந்தால நாங்கள் போய் பார்த்துட்டு தான் வந்தோம். அவள் வீட்டில் வந்துட்டாளா எப்படி தெரியலையே. அதுக்கப்புறம் ஒரு சேவையும் காணோம். வந்துட்டாவ போல. நேற்று கார் வந்து கிடந்துச்சுக்கா. வந்திருப்பாவளா இருக்கும். இன்னைக்கு காலையில் வீட்டு வாசல்லாம் திறந்தான் கிடந்துச்சு. அப்போ ஆள் இருக்குமா இருக்கும். இத்தனை நாளாக பூட்டியில் கிடந்துச்சு. இன்னைக்கு திறந்தான் கிடக்கு. ஏன் கீதா உன் பக்கத்து வீடு தானே நீ போக மாட்டியோ? இல்லைக்கா நம்ம ராணியக்கா அந்த வீட்டிலேருந்து வந்தா பற்றியில் அன்னையிலேருந்தே சரி வர பேசலாம் கிடையாதுக்கா. அந்த பக்கம்லாம் போகிறதில்ல. சரி சரி கீதா. ஏய் கீதா எக்கா என்னக்கா இங்க நின்னுட்டு இருக்கிய? ஏட்டி வசந்தி ஆஸ்பத்திரில இருந்து எப்ப வந்திய? போயிருந்தே ஆஸ்பத்திரில இந்த பிள்ளைய பார்க்க. வீட்டுக்கு வந்துட்டாளா எப்படி? ஏக்கா இன்னைக்கு காலையில தாங்க வந்தோம். இப்போ வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தாங்க இருக்கும். அங்கே நானும் போயிருந்தேன். நேற்று சாயங்காலம் சோறு கொண்டுட்டு அங்கே தாங்க போயிருந்தேன். போயிட்டுன்னா அவைய நாளைக்கு போயிடலாம் அப்படின்னாவே இருந்தாந்தாலும் அவளை கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ தாங்க கொண்டு வீட்டில் விட்டுட்டு வீட்டில் ஓடி போய் குளிச்சுட்டு ஓடையிறேன். நம்ம ராணியக்கா இந்த பூஜையை கூப்பிட்டுருந்தாவ. போகாமல் இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காத பற்றிலாம். அதான் போனோடனே பைய வச்சுட்டு குளிச்சுட்டு ஓடையிறேங்க. நீங்கள் என்ன இங்கே வந்து நின்றுட்டுருக்கிய? நானும் அங்கே போதாம்டி. ஏக்கா நான் முன்னே போகிறேன். நீங்கள் வாங்க. என்ன டிவி எப்படி பேச போகிறா என்னன்னு தெரியலையே. இந்த குழு பிரச்சனையில் கொஞ்சம் சண்டை வந்துருச்சுக்கா. அதுலேருந்து கீழே என்கிட்ட பேச மாட்டா. அதான் என்னை கண்டவனே தான் அப்படி ஓடுதா. போனால் போட்டு ஒரு 2 வாட்டி காசு எங்கள் வீட்டுறைக்கு வேலையிலன்னு கட்டாம விட்டேங்க்கா. அந்த ஆளை இன்னும் குழுவிலே சேர்த்தாம விலைக்கு விட்டாக்கா. எப்படி இருக்கும் மனுஷனுக்கு? ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? இந்த வாட்டி லோன் எடுக்கும்போதும் கூட அந்த துட்டை எடுத்துக்கிட்டு தந்தா போதுன்னு எவ்வளவோ கேட்டு பார்த்தீங்க. சேர்க்கவே மாட்டேன்ட்டா. குழுவே பிரித்து புதுசாக சேர்த்துட்டாவக்கா. அதுலேருந்து எங்கூட பேச மாட்டா. கொஞ்சம் ஏசிவிட்டேன். அதுலேருந்து பேச மாட்டா. தான் அப்படி போகிறா. சரி சரி டி அவளுக்கு இப்போ எப்படி இருந்தா? சீக்கிரம் வீட்டில் விட்டுட்டாவ போலே. 4-5 நாள் தான் ஆச்சுன்னு அதுக்குள்ளே வீட்டுக்கு விட்டுட்டாவ. இப்போ பரவாயில்லையே? உடம்புக்குலாம் நல்லா இருக்கா? உடம்புக்குலாம் பரவாயில்ல போலுக்கு. ஆள் கொஞ்சம் சோர்வாக இருக்கா. வேற ஒன்றும் கிடையாது. அதே ஆளுக்கு நம்ம போய் பேசி எடுத்து இருந்து நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்டா சரி ஆயிரும். அங்கே ஆஸ்பத்திரியில் என்ன ஒரு சோறு சாப்பிட முடியுதா? ஒரு குளிக்க முடியுதா? வைக்க முடியுதா? ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்க. மேலே ஏறி இறங்கக்குள்ளே அந்த ஆளை முட்டுக்கெல்லாம் ஒடிஞ்சு போயிடுது. சாப்பாடு இந்த பையிலெல்லாம் கட்டி தர மாட்டேங்க. அவள் போய் தான் சாப்பிட மாதிரி இருக்கு. என்ன செய்ய? நல்ல சோறு தண்ணி இல்லாமே ஆளுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு. வீட்டுக்கு வந்து அதாங்க தேர்த்தி எடுக்க முடியும். இனி வீட்டுக்கு வந்துட்டால ரெடி ஆயிடுவா. நீங்கள் எங்கே போவாம ஒத்தையில இங்கே நிற்கிய? இந்த சுவாதி வாரம்னாட்டி அதான் பார்த்துட்டு நிற்க. அப்படியாக்கா? சரி சரி அப்போ வரட்டும். சேர்ந்து போவோம் என்னக்கா?
எம்மா ருக்கம்மா, நீங்களும் மல்லிகைக்காவை பண்ணியே நல்லா அழகா செஞ்சிருக்கியம்மா. பூவெல்லாம் யாரு கட்டினது? பூவெல்லாம் நான் ராணி நேற்றே கட்டி வச்சுட்டாட்டி அவள் தான் மாலையெல்லாம் கட்டி வச்சுருந்தா. நாங்கள் வந்து எடுத்து போட்டது மட்டும்தான். போட்டா அடுக்கி போட்டு அதெல்லாம் பொட்டெல்லாம் வச்சோம், மாலையெல்லாம் எடுத்து போட்டோம், அவ்வளோதான். அவள் மாலையெல்லாம் நேற்றே கட்டி வச்சுருந்தாட்டி ஒத்தையில். காய்கறி நறுக்கி மாலையும் கட்டி வச்சுட்டு இல்லை ஒத்தையிலக்கா இவ்வளவும் செஞ்சியே. ஒரு வார்த்தை கூப்பிட்டுருந்தீங்கன்னா வந்து செஞ்சு தந்துடும்லக்கா. அம்மா பரவாயில்ல உமா, இருக்கட்டும். நான் நேற்று சும்மா தானே இருந்தேன், மார்க்கெட்டு போயிட்டு வந்து மிச்சம் இருந்த நேரத்தில் இதெல்லாம் செஞ்சு வச்சு உமா. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். நான் மறக்கவே மாட்டேன்னு. நான் ஒத்தையில் கிடந்து என்னடா செய்ய போகிறேன் ஓடணுமே நினச்சேன். வந்து 5 நிமிஷத்தில் படப்படன்னு அவ்வளோ வேலையை முடிச்சு தந்துட்டீங்களே. இருக்கட்டும் டி, நம்ம வீட்டில் நம்ம செய்யாம வேற யார் செய்வோம் சொல்லு பாப்பா. இதே மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் வந்து எல்லாம் நீங்கள் நின்று செஞ்சு தரணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி இருந்து கிடணும். வேற என்ன செய்ய? ஒரே ஊரில் இருக்கோம், நம்மள தான் மாற்றி மாற்றி உதவி செஞ்சுக்கணும். வேற யார் வெளியூர்ல இருந்தா வருவாவே? ஏட்டி சின்ன பொண்ணைத்தான் பாராட்டணும். வீட்டில் ஒரு வேலை பார்க்க மாட்டா, இப்படி சின்ன மாமியார் மாமனார்னு அதட்டதுக்கு யாருமெல்லாம் சரியாக சமைக்க மாட்டான்லாம் சொல்லிட்டு அறிவளவு ஊர்க்காரியை பார்த்தாவா அவ்வளோ அளவு போல் காய்கறியெல்லாம் வெட்டி கொடுக்க, தாளிச்சு கொடுக்க, எல்லாம் செஞ்சாலும் இட்லியெல்லாம் ஊற்றுற அளவு பார்த்து என்ன அழகா இட்லி ஊற்றுனா. நல்லா தான் அவளும் வீட்டு வேலை பார்க்கா. ஊர்க்காரியை சொல்லுறதை நம்பிக்கிட்டு நம்மளை யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. வேலையெல்லாம் நல்லா தான் ருக்கமாக செய்வேன். எனக்கு உதவி செய்ய யாருக்கு அந்த பிள்ளைக்கு எங்கள் வீட்டுறையில சோறு பொங்கி தானே ஆகணும். வந்த புதுசில் அப்படி தான் இருந்தேன், ஒன்றும் செய்ய தெரியாது. நானே எங்கள் அம்மா வீட்டில் சும்மா விளையாடிட்டு அலைஞ்சா தானே. திடுதுப்புன்னு கல்யாணம் ஆகிட்டு இங்கே வந்தப்போ ஒன்றும் செய்ய தெரியாமல் தான் இருந்துச்சு. பைய எல்லாம் பழகிட்டேம்மா. இப்போ எல்லாம் சோறுங்கறி எல்லாம் பொங்குவேன், எல்லாம் செய்வேன். வீட்டு வேலையெல்லாம் நான் தானே பார்த்துக்கிட்டு ஆகணும். வேற என்ன செய்யுது? நமக்கு உதவி செய்யலாம் ஆள் கிடையாது. ராணிக்கா, பாத்திமா வா. பாத்திமா இவ்வளோ லேட்டாவா வாரது? எப்போ வர சொன்னேன் இப்படி வார? பிள்ளை எங்க? பிள்ளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, ஒத்தையில வார. ஏக்கா வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுக்கா, முடிச்சுட்டு வரக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. கீதாலும் வரேன்னாலும் அவளுக்கா பார்த்து நின்னேங்கா. கீதா எங்க பாத்திமா காணோம்? ஏக்கா அவிய வருவாவ, நம்ம சாவித்திரி அக்கா லட்சுமி அக்கா எல்லாரும் அங்கே நிற்காவே. அப்போ அவிய கூட சேர்ந்து வாரேன்னு சொல்லி நிற்கா. அவிய வாரக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்க. அவிய இந்த குழுவை பற்றி திடீர்னு பேச்செடுத்தாவில் எல்லாம் அதை பற்றி கேட்டுட்டு இருக்காவுக்கு. ஏதோ கணக்கு தப்பாயிட்டான், அதை பற்றி பேசிட்டு எல்லாம் இது பண்ணி நிற்காவ. அதான் சரி என்ன தாட்டி விட்டாவுக்கா, நீ முன்னாடி போய் சொல்லு நாங்கள் வந்துடுதோன்னு அவ. அதான் நான் வந்தேங்க்கா. சரி பாத்திமா, பிள்ளையை கொண்டு வந்துக்கலாம்ல. அவி அப்பா கூட போனோன்னு இன்னைக்கு ஒரே அடங்காவுக பாட்டியை பார்க்கறதுக்கு போயிருக்கா. சரி நான் அனுப்பிவிட்டேன். ஒரு நாள் 2 நாள் அங்கே போய் நிற்கட்டு. எப்போ பார்த்தாலும் என்கிட்டயே இருந்து ஏன்னே தவிர யார்ட்டையுமே போகிறதில்லக்கா. ஒரு வேலை பார்க்க முடிய மாட்டேங்க வீட்டுக்கு. அதான் இடையில இப்படிலாம் அனுப்புனாதான் பழகுவானேன்னு தாட்டி விட்டுருக்கேன். போட்டுங்க்கா. ஏட்டி நல்ல நேரம் வேறு முடிய போதே. ராணி வாரவி அப்புறம் வரட்டும். வந்தோடனே எல்லாரையும் பார்த்து சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுத்து இப்போ நம்ம சாமி கும்பிடுவோம். இருக்கவில வச்சு பூஜையை தொடங்குவோம். எல்லாரும் சாமி கும்பிடுங்கட்டி. விளக்கெல்லாம் போட்டாச்சு. சாமி நல்ல முறையாக கும்பிட்டு அந்த பாத்திரத்துலாம் பொட்டு வை ராணி. நீ நல்ல முறையாக சாமியை கும்பிடு, நல்ல முறையாக தொழில் போகணும் வைக்கணும்னு சாமியை கும்பிடு. எல்லாரும் சாமி கும்பிடுங்கட்டி. சாமி கடவுளே, நீங்கள் தான் காப்பாற்றணும். உங்கள் பிள்ளையா நினச்சி என்ன கைவிட்டுறாதியே. எனக்கு எத்தனையோ வந்து எல்லாம் போயிட்டு தலைக்கு வந்தது காலோட போன மாதிரி அப்படி தான் போயிருக்கு. உங்களை நம்பி தான் முறையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கேன். என்ன செய்யுது ஏது செய்யணும்னு எதுவும் தெரிய மாட்டேங்கி. உங்களை நம்பி மட்டும்தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். யாரை பற்றியும் கவலைப்படலை, எதையும் செய்யலை. என்னால் முடிஞ்சது செய்வோமேன்னு தொடங்கியிருக்கேன். நீங்கள் தான் என்ன கூட நின்று காப்பாற்றணும். நான் யாரையும் கெடுத்து வாழணும்னு நினைக்கல, யாரையும் கஷ்டப்படுத்தவும் இல்லை. என்னால் என்ன முடியுதோ, எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு தான் ஆரம்பிக்கும். நான் எங்கள் வீட்டாரையும் தான் ஆரம்பிக்கும். நீ கூட நின்று எங்களை காப்பாற்றி விடணும் கடவுளே. எந்த கஷ்டம் வராமல் பார்த்துக்கிடு. நான் மற்றபடி பணம் நிறைய வேணும்னா நான் கேட்கல. எங்களுக்கு கை கால் சோகத்தை மட்டும் கொடுமா. நாங்கள் நல்ல முறையாக உழைச்சி சாப்பிட்டுக்கிடுதோம். நான் நல்ல முறையாக பிஸ்னஸ்லாம் போயிட்டுன்னு வைங்களேன். முருகனுக்கு பால் காவடி எடுக்கன்னு வேண்டிக்கிடுதேன். முருகா கடவுளே, நீங்கள் தான் காப்பாற்றணும். எனக்கு தாய் தப்பெல்லாம் கிடையாது. உங்கள் எல்லாரையும் தான் தாய் தப்பனான்னு நினச்சி நான் மனசில் வேண்டி எப்போவும் அழுதுக்கு தீர்த்துட்டு இருப்பேன். தயவுசெய்து என்ன நீங்கள் கைவிட்டுறாதீங்க. கடவுளை அவளை நீ தான் காப்பாற்றணும். அவள் உன்னை நம்பி தான் இவ்வளோ பெரிய விஷயம் ஆரம்பிச்சிருக்கா. அவளுக்கெல்லாம் கை தூக்கி கொடுக்க பெற்றவனோ தாயோ தகப்பனோ கூட பிறந்தவி அண்ணன் தம்பின்னு யாரும் கிடையாது. அவள் கடவுளை மட்டும்தான் நம்புறவ. உன்னை நம்பி மட்டும்தான் இவ்வளோ பெரிய விஷயத்தில் இறங்கியிருக்கா. அந்த பிள்ளையை நல்ல முறையாக காத்து நீ தான் கூட நிற்கணும். எந்த கவலையும் கொடுக்காம பார்த்துக்கிடுமா. அக்கா வாங்கக்கா, எல்லாரும் சாப்பிட போவோம். லட்சுமி அக்கா, உமாளே வாட்டி சாப்பிட போவோம். சின்ன பொண்ணு மல்லியக்கா வாங்கக்கா. பாத்திமா சாப்பிடுமா? ஏக்கா நாங்கள் சமைச்சு நாங்களே சாப்பிடுதாதா? எல்லாருக்கும் கொடுங்கக்கா. நம்ம ருக்கம்மா மல்லியக்கா பாத்திமாக்கெல்லாம் கொடுங்க, நாங்கள் சாப்பிடுதோங்க பையன். வாட்டி 9:30 மணி ஆயிடுச்சுல, எல்லாரும் சாப்பிடுவீங்களா? நான் பரிமாறுதேன்ட்டி. நீங்கள் எல்லாரும் இருங்க, நான் பரிமாறுதேன். அவிய கீதா எல்லாரும் வந்தோன்னா அவியில இருந்து சாப்பிடட்டும் வாங்கட்டி.
ஏட்டி ராணி நீ ஒத்தையில எங்கன பரிமாறுவேன்? நானும் பரிமாறி தரம்டி. நீங்களும் எல்லாரையும் உட்கார சொல்லு. நானும் பரிமாறுதோம். சின்ன பொண்ணு எல்லாரும் உட்காருங்க, சாப்பிடுங்க. ஏட்டி யாரோ பரிமாறுங்க, யாரோ சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் இட்லி போடுங்கட்டி, தலை சுத்துத மாதிரி இருக்குது. இந்த சர்க்கரைக்கு இன்னும் மாத்திரை போடாமல் இருக்கேன். கொஞ்சம் போடுங்க, சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுவோம். இவளுக்கு செஞ்ச சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். உக்கம்மா நீங்க மட்டும் சாப்பிட்டு பாருங்க, எப்படி எங்களை பாராட்டின்னு பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக செஞ்சு வச்சிருக்கோமா, ஒன்றுலேயும் ஒரு குறவு கிடையாது. அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சிருக்கோம். அதுவும் எப்படின்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுதே. நீ நல்லாத்தான் சமைப்பேன்னு உன் புருஷன் சொல்லி கேட்டிருக்கேன். இருந்தாலும் புருஷன் யாரும் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டால. உன் மாப்பிள்ளை நீ நல்லா இல்லைன்னு சொன்ன உடனே பிறகு நீ சோறாக்கி படுவியா? அதுக்கு பயந்து கூட அவன் நல்லா இருக்குன்னு சொல்லலாம்ல. நான் சாப்பிட்டு பார்த்து இன்னைக்கு எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லுது என்ன. ராணி உன் பிள்ளைங்க சாமி கும்பிடும்போது அவ்வளோலையும் கூப்பிட்டுருக்கலாம்ல. சத்தியெல்லாம் சொன்னீங்க. அது அப்பா கூட கடைக்கு போயிட்ட அளவுக்கா நான் முன்னாடியே சொன்னேன். வீட்டிலேருந்து சாமி கும்பிடணும், அப்பா எப்போ வருவான்னு தெரியாது, அவைய கூட போனேன்னா சாமி கும்பிட முடியாதுன்னு சொன்னானே. இருந்தாலும் பரவாயில்லன்னு ஓடி இருக்க அளவுக்கு அவளுக்கு வெளியில் போனால் போதும். இந்த சாமி இதிலெல்லாம் அவளுக்கு ஆர்வம் கிடையாதுக்கா. எங்கிட்டாவது வெளியில் ஓடினா போதும், அவைய அப்பாவை தொத்திட்டு ஓடிட்டாளுவே. என்னத்தை சொல்ல முடியும்? சரி வாங்கட்டி சாப்பிடுவோம், வயிற்ற பசிக்கு. நான் போய் எடுத்து வைக்க, எல்லாரும் வாங்க. பாத்திமா வா, பாத்திமா சாப்பிட.